ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ ஊர் பெரியவங்களாம் வரவும் அப்போ ரகுராம் கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. ஐயா, கண்டிப்பாக தேர்தலில் ஜானகி அம்மாவை தான் ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஊரில் மட்டும் ஜானகி அம்மா ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கவும் உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே, ஆமாம், ஏன்னா அது புவனேஸ்வரியோட சொந்த ஊராக்கும். அங்கே கண்டிப்பாக நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கும். ஏன்னா போன தடவை நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஜானகி அம்மாவுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா புவனேஸ்வரி கண்டிப்பாக போட விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மா அவங்க என்ன இருந்தாலும் சரி தான், இது வரைக்கும் அவங்களுக்குலாம் பெருசாக பரிச்சயம் ஆகலை இல்லை, அதனால அவங்களுக்கு போடுவாங்களேன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கெட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. என்ன இருந்தாலும் சரி தான், அவர் என்னுடைய கணவர், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த புவனேஸ்வரி ஜெயிச்சிட மாட்டா அப்படின்னு சொல்லவும், ஆனால் அதுக்காக நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே அந்த ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க, அந்த ஊரில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ஊரில் குடி தண்ணி அதாவது கிணறு இருக்குது, அதில் ரொம்பவே உப்பு தண்ணி மாதிரிக்கு இருக்குது, அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஜானகி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அது ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா, அதில் சில வேர்கள்லாம் அதில் போட சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு இந்த வேரெல்லாம் போட்டோம்னா உப்பு தண்ணி கொஞ்ச நாளே நல்ல தண்ணியாக மாறிடும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்த நாள் நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயம் பார்வதி மூலமாக புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, என் ஊருக்கே இவ இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாளா என்ன, நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லவும், ரகுராம் வேணா போட்டியில் ஜெயிச்சிருக்கலாம் போன தடவை என் ஊரில் நின்று, ஆனால் கண்டிப்பாக ஜானகி நான் ஜெயிக்க விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா மாயாவும் ஜானகியும் வாராங்க. அப்போ புவனேஸ்வரி அவங்க வரும்போது வழிமறிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, என் ஊருக்கே போய் ஓட்டு கேட்க போறியா என்ன, ரொம்ப நல்லவ போல நாடகம் ஆடிட்டு இருக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ நல்லதெல்லாம் செய்ய போறியாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ ஜானகி சொல்கிறாங்க, எங்கள் பாரு, என்னென்னமோ நல்லது பண்ணுறதுக்கு இல்லை, எப்போவுமே நான் நல்லது தான் பண்ணுவேன், ஆனால் அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது உன்னுடைய வேலை, ஏன்னா அது உன் ரத்தத்திலே ஊர்னதாக்கும். அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ என்னன்னாலும் பேசிக்கோ, ஆனால் எனக்கு கவலை கிடையாது, இப்போ நீ போக போகிறது என்னுடைய ஊராகும், அதில் நான் என்ன சொல்கிறேனோ அவங்க தான் அதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னமோ கிணத்துல உப்பு தண்ணியை நல்ல தண்ணியை ஆக்க போறியாம அப்படிங்கவும், அப்போ இந்த விஷயத்தை கேட்டதுமே மாயா அதுக்குள்ளே எப்படி உனக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, உன் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே என் ஊருக்காரங்க, அதில் ஒருத்தங்களாவது எனக்கு சொல்ல மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், ஆமாம், உனக்கு தான் குறுக்கு புத்தி ஆச்சுதே, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிக்கெலாம் குறுக்கு வழியில் போகிறது தான் உன்னுடைய வேலையாக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, நாளைக்கு என் ஊருக்கு வரப்போறியா, அங்கே உனக்கு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு பாரு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், இது கெட்டதுமே அவங்க ஜானகி சொல்கிறாங்க, நீ என்னனாலும் செஞ்சுக்கோ, எனக்கு கவலை கிடையாது, நான் நேர்மையான வழியில் போகிறேன், அதனால கண்டிப்பாக ஊர் ஜனங்க அவ்வளோரும் எனக்கு ஓட்டு போட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானகி, வா மாயா, இவர்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அப்போ பசுபதி புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா புவனா, நம்ம ஊருக்கே அவங்க போக போகிறாங்க, ஆனாலும் அவளுடைய திமிருத்தனை குறையதா பாரு, எப்படி உங்ககிட்ட பேசிட்டு போகிறா அப்படிங்கும்போது, அவள் பேசட்டும், நாளைக்கு அவளுக்கு இருக்குதுல்ல வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஜானகி ரகுராம் எல்லாருமே அந்த ஊருக்கு வராங்க. வந்ததுமே அப்போ அந்த கிணறை அந்த ஊர் ஜனங்க காட்டவும், அப்போ பார்த்தோம்னா இதில் இந்த மாதிரிக்கெல்லாம் வேரெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக நல்ல தண்ணியாக மாறிடுன்னு சொல்லவும், அப்போ அடுத்தது சிவராமும் அவங்க மணியும் அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுமே அந்த கிணத்துக்குள்ளுக்கு அந்த வேரெல்லாம் அவங்க தூக்கி வச்சுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த வேரெல்லாம் அந்த தண்ணியில் ஊற அந்த உப்பு தண்ணியெல்லாம் மாறி நல்ல தண்ணியாக வந்துடும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஊர் ஜனங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுக்கு சில பேர் ஓடோடி வரவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயா, நீங்கள் இந்த வேரெல்லாம் போட்டிங்களா, அந்த தண்ணியை 4-5 பேர் குடிச்சிக்கிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகியோ ரகுராமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இதனால ஊர்க்காரங்க அவ்வளோருமே உங்கள் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரகுராமும் ஜானகியும் அங்கே ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்கு பார்க்கும்போது புவனேஸ்வரி அந்த ஊர்க்காரங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கிணத்துல உள்ள தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரிக்கும் அதாவது விஷத்தண்ணியே ஆக்கிட்டா இந்த ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மேலே புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கவும், எல்லாருமே புவனேஸ்வரிக்கு சப்போர்ட்டாக அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜானகிக்கு எதிராக. அப்போ அதிகாரி எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே, இங்கே பாருங்க, அதாவது இவளால் தான் இந்த ஊர் ஜனங்க 4 பேர் இந்த மாதிரிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க, இவளை சும்மா விடக்கூடாது, இவளை இப்போமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக என்னுடைய
மனைவி சொன்னது, அதாவது அந்த சொன்ன வேரை வந்து போட்டதுனால இந்த மாதிரிக்கு எந்த ஆபத்து வந்திருக்காது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கும்போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அதாவது உங்கள் மனைவி இந்த மாதிரிக்கு வேரெல்லாம் போட்டால் நல்லதுனி ஆயிரும்னு சொன்னாங்க, ஆனால் அது குடிச்ச நாங்கள் இப்படி வந்து கவலைக்கிடமாக கிடக்குறாங்க, இதுக்கு காரணம் இவங்க தான், உங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரியோட சேர்ந்துட்டு ஊர்க்காரங்களும் வந்து ஜானகிக்கு எதிராக பேசவும் ஜானகி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ வேற வழி இல்லாமல் ஜானகி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரும்போது அப்போ கரெக்டாக அங்கே மாயாவும் சீனும் எல்லாருமே வராங்க. மாயா வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, தண்ணி இந்த மாதிரிக்கு வந்து ஒரு தப்பான தண்ணியாக மாறினதுக்கு காரணம் வந்து எங்கள் பெரியம்மா கிடையாது அப்படிங்கும்போது என்ன உழைச்சிட்டு இருக்கிற, என்ன உங்கள் பெரியம்மாவை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா என்ன, இதை நான் மட்டும் வந்து உங்கள் பெரியம்மா மேலே பழிய போடலை, இந்த ஊர்க்காரங்களே வந்து ஜானகி மேலே பழிய போட்டிருக்கிறாங்க, என்னை இவளால் தான் இது நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால் இவளை அரெஸ்ட் பண்ணி திருணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவை அதிகாரிகிட்ட காட்டவும் அவங்களே இது என்ன வீடியோன்னு சொல்லி கேட்கும்போது இதை பாருங்க, பார்த்தா உங்களுக்கே உண்மை தெரிய வரும், யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அதிகாரிகளும் அந்த வீடியோ பார்க்கவும் ஃப்ளாஷ்பேக்காக வந்து அந்த கதையை வந்து மாயா வந்து நினச்சி பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்க மாயா, சீனு, அதுக்கப்புறமா சிவராமன், மணி எல்லாருமே வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தோம்னா கையில் வந்து ஒரு லிக்விட் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வராங்க. என்னது இது, இவங்களை பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க பார்த்தோம்னா அந்த கிணத்துல அந்த லிக்விடை ஃபுல்லாக வந்து அவங்க ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மாயா, சீனு எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க. மாயாட்ட உடனே சீனு சிவராமன் சொல்கிறாங்க, இப்பவுமே பாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை தான் மாயா வந்து இப்போ அதிகாரிகிட்ட காட்டவும் இந்த லிக்விடை ஊற்றுனால தான் இந்த தண்ணி வந்து வேறு மாதிரிக்கு மாறி போச்சுது, இதுக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த ஆட்கள் வந்து வேறு யாரும் இல்லை புவனேஸ்வரோட ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து அவங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சடைகிறாங்க. இப்போ அதிகாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இவங்க மேலே பழி தூக்கி போடுறதுக்காக நீங்களே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் வீடியோ ஆதாரத்தோட இப்போ மசமாக நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி அதிர்ச்சடைகிறாங்க. அடுத்தது மாயா வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் எங்கள் பெரியம்மா எது நல்லது பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அதை நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம், அதை நாங்கள் நினச்ச மாதிரிக்கே சரியாக போச்சுது, இப்போ நீ வசமாக மாட்டிக்கிட்டே அப்படிங்கும்போது ஊர் ஜனங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து புவனேஸ்வரி போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ பண்ணிக்கிட்டு நீ வந்து ஜானகி அம்மா மேலே பழைய தூக்கி போட்டுட்டே அப்படின்னு எங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டம் வந்து ஜானகிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.